புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். திருவிழா நகரமான மதுரை மாநகரில் சித்திரை திருவிழா கோலாகலமாக தினசரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சித்திரை திருவிழாவை காண்பதற்காக பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இந்த சித்திரை திருவிழாவில் குறிப்பாக கள்ளழகர் பற்றி இதுவரை வெளியில் வராத வரலாற்று தரவுகள் அடங்கிய ஒரு சிறப்பு செய்தியை தான் தற்போது நாம் காண இருக்கிறோம். காவல்துறையில் பணியில் சேர்ந்த பிறகு தமிழ் மீது தீராத பற்றும் வரலாற்றின் மீது தீராத தேடலும் இருந்ததால் கள்ளழகர் பற்றி முழுமையாக களையாய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் துணை பேராசிரியர் அவர் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் தமிழ் துணை பேராசிரியர் இருக்கிறார். டாக்டர் ஆறுமுகம் ஐயா இருக்காரு. அவர்கிட்ட கள்ளழகர் பத்தி வெளிவராத சில முக்கிய தரவுகள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ திருமலை நாயக்கர் அவருடைய காலகட்டத்திற்கு பிறகுதான் கள்ளழகர் அலர் கோயிலிருந்து அப்பன் திருப்பதி பெருமாள் கோயில் வழியாகவும் தல்லாகுளம் பெருமாள் கோயில் வழியாகவும் வைகை ஆற்றில் அவர் இறங்குறாரு. திருமலை நாயக்கருக்கு முற்காலத்துல பாண்டியர் காலத்திலும் சரி வானதிராயன் மன்னர் காலத்திலையும் சரி அலர் கோயிலிருந்து புறப்பட்ட அழகர் சோழவந்தான் திருவேங்கடம் அதுக்கப்புறம் தேனூர் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் தான் இறங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ பிரசன்ட்ல அப்பன் திருப்பதி பெருமாள் கோயில் இருக்கு, தலாகுளம் பெருமாள் கோயில் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த பாண்டியர் காலத்துல இருக்கும் போது அழகர் அந்த தேனூர் மண்டபத்துக்கு வரக்கூடிய வழியில என்ன எல்லாம் பெருமாள் கோயில் இருந்தது, அதோடைய வழித்தடங்கள் எப்படி இருந்தது, அப்போ எத்தனை மண்டபப்படிகள் இருந்ததை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. பாண்டியர் காலத்திலையும் வானாதிராயர் காலத்திலையும் அழகர் தேனூர் பகுதியில் இறங்கினாரு அப்படின்றதுக்கு நிறைய இலக்கிய சான்றுகளும் கர்ண பரம்பரை செய்திகளும் நிறைய கிடைக்குது. இலக்கிய சான்றுகள் நிறைய கிடைக்குது, கர்ண பரம்பரை செய்திகளும் நிறைய நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம நிக்கிறோமே, இந்த கோயில் எப்படி இப்ப கோட்டை சுவர் போல ஒரு பெருமாள் கோயில் இருக்குதோ, இதே போல பாண்டியர் காலத்திலையும் சரி வானாதராயர் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 மண்டபப்படிகள் இதே மாதிரி கோட்டை சுவரோட ஒரு அழகிய பெருமாள் கோயிலாக 12 மண்டபப்படிகளும் இருந்ததற்கான செய்திகள் நமக்கு கிடைக்குது. நான் என்னுடைய தேனூரும் அழகர் விழா கட்டமைப்புன்ற நூலில் என்னுடைய PhD தீசிஸ்ல நான் இந்த 12 மண்டபப்படிகளையும் பதிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மண்டபப்படிகளையும் குறிப்பா இப்ப அழகர் மலையிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆன அழகர் அப்படியே ஆதி அழகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. இதே மாதிரி அந்த அழகர் கோயிலுக்கு அப்படியே நேரடியா பின்னாடி அது காட்டழகர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த காட்டழகர் அந்த மூங்கில்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர், அந்த பகுதி பக்கம் தான் அந்த ஆதி அழகர் கோயிலுக்கு முதல்ல அழகர் போயிருக்கிறாரு. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, இன்னமும் இருக்கு. அது ஆதி அழகர் கோயில்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இப்ப எப்படி இந்த கோயில் இருக்குதோ இதே மாதிரியே அங்க ஒரு ஆதி அழகர் கோயில் இருக்கு. அங்க அழகர் போனதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து நத்தம் போயிருக்காரு. நத்தம் போய் சுந்தரராஜ பெருமாள் வேடம் கொண்டு நத்தம் போனாரு அப்படின்றது செய்தி நமக்கு கிடைக்குது. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே நத்தம் கிளம்பி இது பாலமேடு பகுதியில் ஒரு இது கிடைக்குது. இதே மாதிரி இந்த மரபுப்பட்டியில ஒரு பெருமாள் கோயில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அலங்கார நல்லூர், அதாவது அழகரை இறக்கி வச்சுட்டு அலங்காரம் பண்ண இடம் அதுதான். அந்த அலங்காநல்லூர் பகுதியில் ஒரு பெருமாள் கோயில், அழகான பெருமாள் கோயில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பெரிய இளந்த குளம்னு சொல்லி சின்ன இளந்த குளம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அழகான ஒரு மண்டபப்படி இருக்குது. இதே மாதிரி கோட்டைச்சுவர் எழுப்பி அருமையான ஒரு மண்டபப்படி அது இங்க இன்னமும் இருக்குது. ஆனா அது இப்ப பாத்தீங்கன்னா சரி நிறைய வயல்கள் சூழ்ந்து நிறைய வயல் நிலங்கள்லாம் ஆக்குவே பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லா நமக்கு தெரியுது. ஆனா பாண்டியர் காலத்திலையும் வானாதிராயர் காலத்திலையும் குறிப்பா அந்த வானாதிராயர்ல மாவலி வானாதிராயன்னு சொல்லி ஒரு மன்னன், அவனுடைய காலத்துல பாத்தீங்கன்னா சரி இந்த பெருமாள் கோயில் மண்டபப்படிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பெருமாள் கோயில் மண்டபப்படி இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சரி அவன் அழகர் மீது பற்று கொண்டவன் தொண்டு செய்தவன் என்பதற்கு கல்வெட்டு சான்றே நமக்கு கிடைக்குது. குறிப்பா அழகர் திருவுள்ளம்னு தான் அவன் பதிவு பண்ணியிருக்கான். அந்த மாதிரி இப்ப அவனுடைய தெய்வ திருப்பணிகள், அந்த அழகர் இறங்குற திருப்பணிகள், பாண்டியர் கால திருப்பணிகள்லாம் நமக்கு தேனூர், சோழவந்தான், திருவேடகம், சின்ன இளந்தகுளம்,
பெரிய இளந்தகுளம், இந்த வாவிடமருதூர், இந்த மாதிரியான பல ஊர்களில் வந்து அழகர் இறங்கினாரு அப்படின்றதுக்கு இதே மாதிரி கோட்டைச்சுவர், இன்னைக்கு கோட்டைச்சுவர் வந்து இன்னைக்கு இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் வந்து கோட்டைச்சுவர் இருக்கு. புதிய தலைமுறையை வந்து ரொம்ப பாராட்டணும் போல தோணுது. ஏன்னா இன்னமும் கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைச்சுவரும் இல்லாமல் போயிடும். அந்த இப்போ இந்த கோயிலை தவிர இதர ஒரு 12 மண்டபப்படி இருக்குது. அந்த 12 மண்டபப்படியில் பார்த்தீங்கன்னா அந்த மூல மண்டபப்படிகள் மட்டும்தான் கொஞ்சோன்னு தான் இருக்குதே ஒழிய, அதுவும் ஒரு சுவர் இருக்குதே ஒழிய, மற்ற பல்வேறு கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எங்கெங்கேயோ போயிருச்சு, வேற வேற கோயில்களுக்கெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு ஒரு அரண்மனை போல தோற்றமளிக்கக்கூடிய இந்த மரவப்பட்டி பெருமாள் கோயில் மண்டபப்படி மட்டும்தான் இன்னும் சிறப்பாக, இப்படி அருமையாக சிறப்பாக இருக்குது. இதே போல தேனூரில் வந்து மண்டபப்படி இருந்திருக்கு. இந்த பெருமாள் கோயில் மண்டபப்படியெல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வயல்கள் சூழ்ந்து நிறையா இருந்திருக்கு. நீரோட்டம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பெருமாள் கோயில் அமைச்சிருக்கிறாங்க. பாண்டியர் கால வானாதிராயர் கால அழகர் இறங்கின இடத்துல பூராமே வந்து பார்த்தீங்கன்னா சரி குளம் கிடைக்குது, மைதானம் கிடைக்குது, உரங்காப்புலி வைஷ்ணவம் சார்ந்த எல்லா தடயங்களும் நமக்கு கிடைக்குது. குதிரைக்கல் கிடைக்குது, யானைக்கல் கிடைக்குது. அதாவது குதிரைகளை வந்து கட்டின இடமும் இந்த 12 மண்டபடிகளுமே கிடைக்குது. நமக்கு குதிரைக்கல்னே பேர் நமக்கு கிடைக்குது, கல்வெட்டுகளே கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானைக்கல், யானையை கட்டுற இடமும் இந்த மண்டபப்படிகள்லாம் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அழகர் பரிவாரங்கள், அழகர் வருகை வந்து பார்த்தீங்கன்னா சரி பாண்டியர் கால ராஜ பரிவாரங்கள் வரக்கூடிய அந்த சாலை வழியில தான் வந்திருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே சிலப்பதிகாரத்தில் சொல்வது போல அந்த பழைய சாலையை நம்ம பார்க்க முடியும். அதாவது வாளையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றுமே நம்மளே வளம் கொண்டு அகண்டபதி செல்லுமென்னு சிலப்பதிகாரம் சொல்லும். அதன்படி அதாவது அழகர் கோயிலை சுற்றி அந்த சிறுமலையை சுற்றி தேனூர் மைதானம் வந்து சோழவந்தான் பகுதியில் வந்து மதுரைக்கு வரக்கூடிய அந்த சாலை வழியில தான் அழகர் வந்திருக்கிறாரு. இந்த 12 மண்டபப்படிகளும் இந்த பகுதியில் தான் இருக்குது. விவசாயம் சார்ந்து, அதாவது பொதுமக்கள் வந்து தங்களுடைய விவசாயங்களை விளைவிச்ச, அதாவது கொடிக்கா கத்திரிக்காயும் கொடிக்கா கரும்பும் கொடுகுளம் கத்திரிக்காயும் கோம்பமலைக்கு கவுண்டன் குறிசானை ஆதியிலன்னு ஒரு நாட்டுப்புற பாட்டு வருது. அதாவது அழகருக்காக வெத்தலையை வளர்த்திருக்கிறாங்க. அந்த வெத்தலை வந்து அழகர் வெத்தலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகருக்காக கத்திரிக்காய் விளை வச்சிருக்கிறாங்க, அழகர் கத்திரிக்காய்னு அதை சொல்லப்பட்டிருக்கு. அழகருக்காக கரும்பு விளை வச்சிருக்கிறாங்க, அழகர் கரும்புனே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு விவசாயங்களில் விளைஞ்ச அந்த அந்த விளைபொருட்களை கொண்டு வந்து அழகர் எழுந்தருளக்கூடிய இந்த மாதிரி இந்த மண்டபப்படியில் பொதுமக்கள் வந்து நன்கொடை அழகருக்கு தெரிவித்து நாட்டுப்புற வைத்தியங்கள் நிறைய நடந்ததுக்கான தடயங்கள் நிறைய கிடைக்குது. இப்போ வந்து குறிப்பா நீங்க பேசும் பொழுது அலங்காநல்லூர் அப்படின்ற அந்த ஒரு பேர் வரக்கு உண்டான காரணம் வந்து அழகருக்கு வந்து சிறப்பான அலங்காரம் தான் அப்படின்ற பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான வந்து அலங்காரங்கள் வந்துட்டு அழகருக்கு அந்த டைம்ல பண்ணாங்க, எந்த இடத்துல வச்சு பண்ணாங்க? அது இப்போ வந்து பாண்டியர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சரி வரலாறுல வந்து பாண்டியர் காலத்துல படைப்பற்றுன்னு சொல்றாங்க சார். பாண்டிய மன்னர் ஒரு இடத்துல போர் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா படை வீரர்களை வந்து மன்னனுக்கு அனுப்பணும். அதுக்கு பேர் படைப்பற்று. படைப்பற்று கிராமங்கள் உதாரணமா வந்து இப்ப திருவாதூர் படைப்பற்று, வாளாந்தூர் வாள் ஏந்தும் ஊர், அது ஒரு படைப்பற்று. இந்த மாதிரி படைகள் நிறைய தங்க இடத்துக்கு பேர். அது பிற்காலத்தில் பாளையம்னு பேர் ஆயிடுச்சு சார். முன்னாடி வந்து பாளையம்ன்றது கிடையாது. இந்த படைப்பற்று தான், அந்த கலைச்சொல் தான் பிற்காலத்தில் பாளையம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அரசுகள் தங்குற இடத்துக்கு பேர் பாளையப்பட்டு, இந்த வீரர்கள் தங்குற இடத்துக்கு பேர் பாளையம். இந்த பாளையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, குறிப்பா இப்ப அழகர் எழுந்தருள குறிப்பா பாண்டியர் கால 12 மண்டபப்படிகளும் இந்த படைப்பற்று கிராமங்கள், படைகள் கொடுத்து கூடிய ஒரு இது. அந்த ஒவ்வொரு படைப்பற்று கிராமம் தான் அது கேபிட்டல். அந்த கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிற்காலத்தில் வந்து அது பாளையம் ஜமீன் மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஜமீன்றது பிற்காலத்து சொல். ஆனால் முன்னாடி அந்த படைப்பற்று இருக்கக்கூடிய அந்த பாண்டியர் கால தளபதிகள், ஒவ்வொரு தளபதிகளும் 15 நாட்கள் வந்து அழகரை ரிசீவ் பண்ணி அழகருக்கு வந்து வேண்டிய அலங்காரங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜமீன்தார்கள் செஞ்சிருக்கிறாங்க. முன்னாடி படைப்பட்டுக்காக செஞ்சிருக்காங்க, பிற்காலத்தில் வந்து பாளையப்பட்டு வீரர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம். அதாவது இன்னைக்கு வந்து குறிஞ்சி மலை அலங்காரம் அதெல்லாம் தொண்டு தொட்டு நடந்திருக்கு.
இப்ப சங்க காலத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா அழகருக்கு குறிஞ்சி மலர் வந்து வச்சு அலங்காரம் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, சிவன் வந்து அபிஷேக பிரியன், பெருமாள் குறிப்பா அழகர் வந்து அலங்கார பிரியன் ஒரு பழமொழியே இருக்கு. அதாவது பெருமாளை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சரி, அழகர் கோயிலில் பாத்தீங்கன்னா அழகருக்கு அலங்காரம் பயங்கரமா இருக்கும், சிவனுக்கு வந்து அபிஷேகம் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு படைப்பற்று கிராமங்கள்ல 15 நாட்கள் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி அழகரை இது பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி மலர் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஃபேமஸான மலர்களை வச்சு அலங்காரம் பண்ண இடம் வந்து இன்னைக்கு அலங்கார நல்லூர்னு பேரு. அலங்கார நல்லூர், அலங்காரம் பண்ண நல்லூர், நல்லூர்னாலே விழா கொண்டாடுற இடம்னு அர்த்தம். அதாவது திருவாலவாய நல்லூர், விருதுராஜ பயங்கர நல்லூர், அலங்கார நல்லூர் அப்படின்னு. அதே மாதிரி நத்தத்துக்கு பழைய பேர் வந்து சுந்தர சோழ நல்லூர். இப்ப இதெல்லாம் என்ன நமக்கு என்ன வரலாறு நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, இங்க எல்லாம் திருவிழா நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்க வாழக்கூடிய மக்கள்கள் திருவிழாவுக்கு தான் வரியை கட்டுவாங்க. வரி வந்து அரசாங்கத்துக்கு கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த அலங்காரத்தினுடைய சிறப்பை கொண்டு அந்த ஊர் உண்டானதுனால அது வந்து அலங்கார நல்லூர் மருவி இப்ப அலங்கார நல்லூர்னு உருவாயிருக்கு. பாண்டியர் காலம் முடிஞ்சிருச்சு, வானதிராயனுடைய காலம் வந்து முடிஞ்சிருச்சு. அது திருமலை நாயக்கர் அவருடைய காலம் வந்து ஆரம்பிக்குது. மாசி மாசம் வந்து அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்துட்டு திருக்கல்யாணம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இங்கே சித்திரை திருவிழாவில் அலர் கோயிலில் இங்கே வந்து தேனூர் மண்டபத்தில் இவர் வந்து வந்துட்டு போகக்கூடிய ஒரு சம்பவம் வந்துட்டு தொடர்ச்சியாக 2 திருவிழா அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாசத்தோட இடைப்பை விஷயத்துல நடக்குது. இது 2ஐயும் வந்து ஒன்னா வந்து இணைக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான நிர்பந்தம் என்ன வந்தது திருமலை நாயக்கருக்கு? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சரி, தேர் இழுக்க ஆள் இல்லை, அது ஒரு முக்கியமான பேஸ். பொதுவா தேர் இழுக்கிறதுக்கு ஆள் வேணும்ன்றதுக்காக பாண்டியர் காலத்தில் தேனூர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சரி, உழைப்பாளிகள் நிறைய கூடியிருக்கிறாங்க. இந்த 12 மண்டபடிதாரர்களும் கிளம்பி தேனூர் பகுதியில் வந்து அந்த தேர் இழுத்து உதவி இருக்கிறாங்க. ஆனா பிற்காலத்தில் திருமலை நாயக்கர் காலத்தை வந்து பாத்தீங்கன்னா தேர் இழுக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு பெருங்குறை இருந்தது சித்ரா ஃபெஸ்டிவல்ல. அது ஒரு முக்கியமான கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் வந்து கள்ளர்களுடைய தொல்லை இருந்தது. அந்த தேனூர் பகுதியில் நடக்கிற போது பாத்தீங்கன்னா கல்வர்களுடைய தொல்லை இருந்ததாகவும் நமக்கு சான்றுகள் கிடைக்குது. அதே மாதிரி சைவ வைஷ்ணவத்தை சைவர்களும், அதாவது சிவனை வழிபடக்கூடியவங்களும் பெருமாளை வழிபடக்கூடியவங்களும் ஒருத்தர் முரண்பட்டு கொண்டனர், சண்டையிட்டு கொண்டனர். இந்த 3 முரண்பாடுகளையும் களையணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் தேனூர்ல நடந்த திருவிழாவை மாத்தி மதுரைக்கு கொண்டு வந்துட்டாரு. அத தேனூர்காரங்கள்ட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த 3 ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணணுன்றதுக்கு நான் எடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு முயற்சி, மதுரையில இந்த திருவிழாவை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேனூர்காரங்களை கூப்பிட்டு முதல்ல விருந்து வச்சதா சொல்றாங்க. அரண்மனையில தேனூர்காரங்களை கூப்பிட்டு விருந்து வச்சு தேனூர்காரங்களோட கேட்டதா சொல்றாங்க. அப்ப எங்க ஊர்ல இருந்து நீங்க திருவிழாவை மாத்துறீங்க, அது எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே, எங்களுக்கு ஏதாவது ஒரு சான்றா ஏதாவது நீங்க கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கிற போது திருமலை நாயக்கர் சொல்லி நிறைய விஷயங்களை சொல்றாரு. எல்லா மண்டபடியிலையும் பாதகாணிக்கை வந்து வாங்கிட்டு நான் அழகரை இறக்குறேன், ஆனா உங்க மண்டபடியில மட்டும் உங்களுக்கு நாங்க தேவஸ்தானத்திலிருந்து பணம் கட்டுறோம், இது ஒரு சலுகை உங்களுக்கு நான் தரேன். அதே மாதிரி தேனூர்ல எப்படி மண்டபப்படி இருந்துச்சோ அதே போல மண்டபப்படிய மதுரை வண்டியூர் பக்கத்துல தெப்பக்குளத்து பக்கத்துல எங்க அப்பா பாடி இருக்கிற இடத்துல, பொதுமக்கள் கூடுற இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு மண்டபடியை கட்டி அந்த தேனூர்ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு நாங்க கட்டி கொடுத்துறேன்ற மாதிரி சொல்ல. செகண்ட் இது. 3வது வந்து கரைப்பானை வழங்குற ஒரு சிறப்பு ஒரு மரியாதையை நான் உங்களுக்கு இது பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு 4வது ஒரு சலுகை பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லா மண்டபப்படிகளையும் அழகர் இறங்கணும்னே அழகரை எல்லாரும் ஆளவட்டம் சுத்தி வந்து அழகருக்கு மதிப்பு செய்வாங்க. ஆனா தேனூர் மண்டபப்படியில மட்டும் நாங்க வந்து அழகரை இறக்குற போது இறக்குறதுக்கு முன்னாடியே அழகரை தேனூர் மண்டபத்தை சுத்த சொல்லுவோம். இந்த மாதிரியான சிறப்பு விஷயங்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்றத அன்னைக்கே அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. திருமலை நாயக்கருடைய ஆஸ்தான புலவர், அவைப்புலவர், முதன்மை புலவர், தலைமை புலவர் பலபட்டடி சொக்கநாத பிள்ளையே இதுக்கு சான்றாக இருந்து அவருடைய இதுல எழுதியிருக்காரு. அழகர் கிளை விடுத்துவதிலேயே எழுதியிருக்காரு. கொண்ட பஞ்சாயுதன் மேல் கொள்கை வர தேனூர் மண்டபம் சார்பாய் வளம் கொண்டு பண்டை விரசையுடன் வைகுந்த வீடு இது என்ன புரசமுடை காத்தன் புகுந்தான்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதாவது தேர்களுக்கு ஆள் வராததுக்கு காரணம்
ஒன்று. ரெண்டாவது, சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இணைக்கணுன்ற ஒரு காரணம். கல்வர்களுடைய இதை வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த 3 காரணங்களுக்காகவும் மாற்றி கொண்டு வந்துட்டாரு. இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, விழாக்கரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட அழகர் 400க்கும் மேற்பட்ட மண்டபப்படியில் இறங்குவார். மீனாட்சி திருக்கல்யாணத்திலையும் பார்த்தீங்கன்னா சரி, கிட்டத்தட்ட 15 மண்டபப்படிகள் தினமும் போவாங்க வருவாங்க. ஆனால் எந்த மண்டபப்படியிலையுமே இந்த சித்ரா திருவிழாவுக்கான விழாக்கரு நிகழ்ச்சி நடத்தப்படுவதில்லை. குறிப்பா தேனூர் மண்டபத்தில் மட்டும்தான் நடக்கும். நீங்க கொட்டகை முகூர்த்தம் அன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா, தேனூர்ல வந்து பாத்தீங்கன்னா சரி, தேனூர்ல வந்து பாத்தீங்கன்னா வைகைக்கு தென்புறம் உள்ள கோயில்களில் உள்ள பற்றெல்லாம் கிளம்பி வருவாங்க. வைகைக்கு வடமுறம் உள்ள அழகர் கோயில் வைஷ்ணவ பற்றர்கள் பூராமே கிளம்பி வருவாங்க. அப்படியே சைவமும் வைணவமும் அப்படியே மிங்கலாகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து தேனூர் மண்டபத்தில் நடக்கும். அந்த கொட்டகை முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம விழா கொண்டாடுறோமோ, விழாவுக்கு ஆரம்பமா வந்து நம்ம வந்து கொட்டகை முகூர்த்த கால் ஊண்டுவோம். இந்த சித்திர திருவிழாவுக்கு முகூர்த்த கால் ஊண்டக்கூடிய ஒரு நிகழ்வு தேனூர் மண்டபத்தில் தான் நடக்கும். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகை பரிமாற்றம் நிகழ்ச்சின்னு ஒன்று நடக்கும். அப்படின்னா என்ன, இவங்க அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் பற்றுகள்லாம் கொண்டு வந்த பத்திரிகையை கொண்டு வந்து அழகர் கோயில் பற்று கொடுப்பாங்க. அழகர் கோயில் பற்றுகள் எல்லாமே அழகர் கோயில் பற்று, பிரசன்ன வெங்கடாச்சல தல்லாகுளம் பெற்று பெருமாள் கோயில் பற்று இவங்கெல்லாம் கொண்டு வந்த அந்த பத்திரிகைகள்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொடுப்பாங்க. அது பார்ப்பதற்கு சைவமும் வைணவமும் கையோடு கை இணைவது போல ஒரு தோற்றம் அந்த தேனூர் மண்டபத்திலே நடப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். என்னுடைய நூலை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தேனூர் மக்களுக்கு சலுகை பண்ணி அந்த இன்னமும் வந்து தல்லாகுளம் பகுதியில் அழகர் இப்ப எழுந்தருள்ள மண்டபப்படிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சரி, இந்த பாண்டியர் கால மண்டபப்படிகளுடைய வம்சாவளி இன்னமும் வைகை கரையோரத்தில் வச்சு நடத்துறாங்க, அன்னதானங்கள் நடத்துறாங்க, அழகரை ரிசீவ் பண்றாங்கன்ற ஒரு விஷயத்தையும் நான் கலாய்வுல நான் கண்டுபிடிச்சேன். நாயக்கருடைய காலத்துக்கு பிறகு அப்பன் திருப்பதி பெருமாள் கோயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் தல்லாகுளம் பெருமாள் கோயில் ஆகட்டும், இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாண்டியர் காலத்துல இருக்கும்போது இப்போ அழகர் வந்து தேனூர் மண்டபத்துக்கு, அதாவது சோழந்தான் பதக்கூடிய தேனூர் மண்டபத்துக்கு போகக்கூடிய பெருமாள் கோயில் ஆகட்டும், அந்த பாண்டியர் காலத்துல பண்ணிருக்கக்கூடிய அதே சடங்குகள் அதே சம்பிரதாயங்கள் தான் இன்னமும் வந்து பின்பற்றுறாங்களா, இல்ல வந்து அதாவது மறுபடியும் வேற 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 எதுவும் அவங்களுடைய அந்த சம்பிரதாய சடங்குகள் மாறி இருக்குதா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இது அதாவது அந்த சடங்கு முறைகள்லாம் அந்தந்த மண்டபப்படியில் போய் பார்க்குற போது 30% மட்டும்தான் இருக்கு. மிச்சம் 70% அந்த பழக்க வழக்கங்கள் போயிடுச்சு, அந்த பழைய மரபுகள் போயிடுச்சு. மண்டபப்படிகள் இருக்கிற தடயங்கள் ரொம்ப போயிடுச்சு. அதாவது தனியார் மனிதர்கள் வந்து அவங்களுடைய மாடுகளை கட்டுத்தறிகளாக பல மண்டபப்படிகள் மாறிடுச்சு. ஆனால் பழக்க வழக்கங்கள் வந்து பாண்டியர் கால உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை விடுதல், இப்போ தேனூர்ல அது நடக்கும். சித்திரை விடுதல் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், விவசாயிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை ஆட்கள் சொல்லி அந்த காலத்தில் நியமிப்பாங்க. அந்த பண்ணை ஆட்கள் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வேலை செய்வாங்க. அந்த ஒரு வருஷம் வேலை முடிகிற நாள் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சித்திரை திருவிழா தொடங்குது. அழகருக்கு செவ்வாய் சாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா சித்திரை விட்டுருவாங்க. அவங்களுக்கு இந்த பணியாட்களுக்கு அன்னையிலிருந்து விடுதலை, அதுக்கு பேர் தான் சித்திரை விடுதல். இது வந்து பாண்டியர் காலத்திலிருந்தே நடந்திருக்கு. இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இன்னமும் நீங்க பாத்தீங்கன்னா சரி, அந்த பெரியளந்த குளம், அந்த வாவிடமருதூர், திருவேடகம், தேனூர் பகுதி, சோழவந்தான் பகுதி, இந்த பகுதியில் இருந்து இன்னமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னதான சாலைகள் நடத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பழைய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சரி, இப்ப அவங்க சிறு தெய்வங்கள், அவங்களுடைய குலதெய்வங்களை கொண்டு வந்து அழகரை வந்து அழகருக்கு நேர வச்சு காட்டுறது, அவங்களுடைய குலப்பெருமைகள், அவங்களுடைய மண்டபப்படி பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய வாரிசுகள், ஜமீனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே அழகர் கண்ணில் காட்டணுன்ற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வந்து அழகர் பெட்டிகளை, அவங்களுடைய குலதெய்வ பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அழகர் திருவிழாவில் மிங்கிள் பண்றாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயம் வந்து யாரும் சொல்லப்படாத விஷயம். இதை விட வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் கால அழகர் எழுந்தருள்ள மன்றப்படிகளில் பாத்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் செயற்கரிய வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள் அழகர் மண்டபப்படிகளை சிறப்பா டொனேட் பண்ணவங்க, அவங்கள பூராமே இந்த பாண்டியர் கால மண்டபப்படி. இப்போ ஒரு மரபப்படி இருக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணது, திருவிழாவுக்கு தேவையான எல்லா உதவி செஞ்சவங்களுடைய சமாதிகள்லாம் பக்கம் இருக்கு சார், பக்கமா இருக்குது. இதே போல அவங்களுடைய அந்த சமாதிகள் சிறு தெய்வங்களை வச்சு கொண்டு வந்து அழகர் எழுந்தருள இடத்துல வச்சு அந்த சில அவங்களுடைய குல பழக்க வழக்கங்களை, சடங்கு முறைகளை கம்யூனிட்டி வாரியா செய்யறாங்க சார். ஒவ்வொரு கம்யூனிட்டி பழக்க வழக்கங்களும் இருக்கு சார், அதே மாதிரி செய்யறாங்க சார்.
ஒவ்வொரு கம்யூனிட்டியில் என்னென்ன பழக்கம் இருக்கோ அந்த பழக்கத்தை பூரா இன்னமும் சித்திரை திருவிழாவில் நான் நேரடியாக கண்முன்னாரா பார்க்க முடிஞ்சுச்சு. மத நல்லிணக்கம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த சித்திரை திருவிழாவில் உங்களோட பார்வையில் எந்த அளவுக்கு வந்துட்டு மக்களோட மனதில் வந்துட்டு ரொம்ப கலந்து போயிருக்கு? ரெண்டு பேரும் வந்து வேற்றுமை கிடையாது, வேறு ஆள் கிடையாதுன்ற அந்த எண்ணம் வந்து அந்த சித்திரை திருவிழாவில் ஒரே ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறதுக்கு வந்து எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. புதிய தலைமுறை நல்ல என்னை வந்து நல்லா டீப்பான கொஸ்டினுக்கு பதில் சொல்கிற மாதிரி வச்சுட்டாங்க. எந்த ஒரு மீடியாவும் இது வரைக்கும் இப்படி இது பண்ணலை. ரொம்ப பாராட்டுகள். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைவமும் வைஷ்ணவமும் இப்போ திருமணநாயக்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சரி பல்வேறு உயிரிழப்புகள் நடந்திருக்கு. சைவமும் வைஷ்ணவமும் பல பேர் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டி ரொம்ப சண்டை போட்டிருக்கிறாங்க. அப்படின்றதுக்கு சான்றுகள் நமக்கு வந்து மதுரை ஏவி பிரிச்சு அழகர் இறங்குற இடத்துலேயே சான்றுகள் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனூரில் திருமணநாயக்கர் காலத்துக்கு முன்னாடி இருந்த பாண்டியர் கால மண்டபடியில் சான்றுகள் கிடைக்குது. சைவமும் வைஷ்ணவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற சான்றுகள் கிடைக்குது. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்த மாதிரி புது மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா புது மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சரி சைவமும் வைஷ்ணவமும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்ற தடயங்கள் நமக்கு கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு உற்சவர் திருமேனியாக அழகரும் மீனாட்சி அம்மனும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திருமணநாயக்கர் பேஸ்ல அவர் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இணைக்கும்ன்ற ஒரு முயற்சி இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பா முஸ்லிம்களும் எல்லா கம்யூனிட்டியும் எல்லா மதத்துக்காரங்களும் இது பண்றாங்க. இதுக்கு காரணம் திருமணநாயக்கர் தான். குறிப்பா நீங்க என்னுடைய ஃபீல்டு ஒர்க்ல நான் பார்த்தேன் நான். அதாவது இந்த சக்கரை பாத்தியா கொடுக்கறதெல்லாம் நம்ம கான்செப்ட் கிடையாது. அதெல்லாம் வந்து முஸ்லீம்களுடைய கான்செப்ட். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஈடுபாடை காட்டுறது. அதே மாதிரி சந்தனக்கூடு கோரிப்பாளையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சரி அந்த முஸ்லீம்களுடைய இது அப்படியே இது பண்றது. அதே மாதிரி மண்டபப்படிகளில் பல்வேறு மண்டபப்படிகள் நான் பார்த்திருக்கேன். திருக்கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சரி பல்வேறு சமயத்தார் மதத்தார் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாம் வந்து இது பண்ணி சாஸ்திர முறைப்படி அழகரையும் மீனாட்சியையும் தன்னுடைய குல மரபாகவே ஏற்றுக்கொண்டு மற்ற மதங்கள்லாம் ஒற்றுமையா இருந்து மதுரை பகுதியில் சைவமும் வைஷ்ணவமும் ஒன்னா இருக்குன்னு சொன்னா உலகம் போற்றும் ஒரு உற்சவர் திருவிழாவா சித்திரை திருவிழா திகழுதுன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை திருமணநாயக்கர் பண்ணியிருக்கிறாரு. அது அவர் செஞ்ச இது வந்து உண்மையிலே போற்றக்கூடிய ஒரு இது. மதுரை நகரமே இன்னைக்கு மதங்கள் ஒற்றுமைக்கு ஒரு ஒற்றுமைக்கு ஒரு உதாரணமா திகழக்கூடிய ஒரு நகரமா மதுரை இருக்குது. அதுக்கு சித்திரை திருவிழா இருக்கு. ரொம்ப நன்றி சார். தமிழ் பேராசிரியர் குறித்து போல்தான் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அந்த பாண்டியர் காலத்தில் வந்துட்டு கட்டமைக்கப்பட்ட அந்த ஒரு வழித்தடத்தில் சென்று வரக்கூடிய அந்த ஒரு மண்டபப்படியானது பல இடங்களில் வந்து சிதலம் அடைந்து வெறும் ஒரு சில ஒரு எச்சங்கள் மட்டுமே தான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சோகமான நிலையை வந்து காட்சிப்படுத்தப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இவற்றை வந்து அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் கொண்டு சிதலமடைந்த அனைத்தையும் வந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்த மாதிரியான பாதுகாக்க வேண்டிய முக்கியமான இடங்களை வந்து தொழில்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டு இவற்றை வந்துட்டு இன்னும் மேற்கொண்டு சான்றுகள் வந்து கிடைக்கப்படுதா என்பது குறித்து முழுமையாக ஒரு கலாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது மதுரை மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.